வணக்கம். நான் தான் சரவணன் அஸ்ட்ரோ பேசுகிறேன். இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் ஒரு உயிரை சார்ந்து வாழ்கிறது. அப்படி அந்த ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து வாழும்போது, ஒரு அந்த உயிர்களுக்கு 2 உயிர்களுக்கும் அதுக்கு தேவையான பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாரி தான் நான் இப்ப இந்த ஜாதகத்திலயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு ஜாதகருக்கு இன்னொரு ஜாதகத்துக்கால கிடைக்கக்கூடிய பலன்கள பத்தி நான் இப்ப சொல்றேன். இப்ப நான் முதல்ல குடுத்திருக்க ஜாதகம் 1ஆம் நபருக்கு அ ரிஷப ராசி, அவருக்கு 10ல சூரியன். 2ஆம் ஜாதகருக்கு அ விருச்சிக ராசி, 10ல குரு. இப்ப இந்த முதல் ராசிக்காரருக்கு 10ல இருக்க சூரியன், அதாவது அந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கான அதிபதி. அந்த 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சில அவருக்கு வந்து அந்த தனித்த அந்த சூரியன் இருக்கும்போது, சில 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள், சில தடைகள் இருக்கலாம். அத வந்து இந்த 2வது சார்ட்ல குடுத்திருக்கக்கூடிய ஜாதகர் விருச்சிக ராசி. அவருக்கு வந்து 10ல குரு இருக்கு. அந்த 10ல இருக்கக்கூடிய குரு நேரட்டா அந்த ஜாதகத்துல இருக்க குரு பார்வை எப்பயுமே கும்பத்து மேல விழும். இப்ப முதல் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன அந்த 2ஆம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அந்த சூரியன் மேல படுறதுனால, அந்த முதல் ஜாதகருக்கு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து அனுகூலங்கள், வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடும், சில பேருக்கு வந்து வீடு அமையக்கூடிய அமைப்பே அந்த 2ஆம் நபருடைய ஜாதகத்தின் அறிமுகம் மூலியமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அவருக்கு படிப்புல இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். இப்ப 2ஆம் ஜாதகக்காருக்கு என்ன மாரி அனுகூலம் கிடைக்கும்னா, அவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அவர் வேலைக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனா, முதல் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன், அந்த குருவ சமசப்தமா பார்க்கக்கூடிய அமைப்புல, அந்த 2ஆம் ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி, பதவி உயர்வு, வருமானம், நல்ல வேலை வாய்ப்பு அனைத்தும் அந்த முதல் ஜாதகர் மூலியமா இந்த 2ஆம் ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரு உயிரை சார்ந்து தான் இன்னொரு உயிர் வாழ்கிறது. அப்படி வாழும்போது தான் 2 உயிர்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்குது. அதே மாரி தான் ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை இன்னொருத்தர் ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த மாரி வித்தியாசமான ஜோதிட தகவலுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.